ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அட கடவுளே, அக்கௌண்ட்ல எப்படியா 10,000 ரூபாய் கிடக்குன்னு பார்த்தா 0.01 காட்டுது. அண்ணனும் வீட்டுல இல்ல. இவனுங்க வேற போனை போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டானுங்க. ஊரை சுத்ததுக்கே பைக்குக்கு பெட்ரோலுக்கு 300 ரூபா ஆகும். முன்னமாவது நம்ம சிங்கிள் தான். இப்போ நம்மள நம்பி லவ்வர்னு ஒரு பிள்ளை வேற இருக்கான். அவளுக்கு 40-50 ரூபாய்க்குள்ள டைரி மில்க வாங்கி கொடுத்தா இவன் எப்படி ஃபியூச்சர்ல நம்மளை காப்பாத்த போறான்னு அவளுக்குள்ளேயே 1008 கேள்வி எழும்போம். சோ 500 ரூபாய் டைரி மில்க் தான் இதுக்கு சரிப்பட்டு வரான். பெட்ரோலு டைரி மில்க் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட்டி கழிச்சு பார்த்தா எப்படியும் 1000 ரூபாய் தேவைப்படும். அண்ணனும் வீட்டுல இல்ல. அப்பா கிட்ட கேட்டான், ஏன் எதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 10-15 கேள்வி கேட்டு கேள்வியா அடிக்கி தள்ளிடுவாரு. பத்தாததுக்கு அந்த மனுஷன் அதோட நிறுத்துவாராம். பயலுக்கு கூட ஊரை சுத்திக்கிட்டு கிடைக்கிறதுக்கு கிடைக்க அவ்வளவு பாடத்தையும் படிச்சு பாஸ் பண்ணலாம் இல்லான்னு 1008 கேள்வி கேட்பாரு. பதிலுக்கு நம்மளும் திருப்பி கொடுக்கறதுக்கு 2 பொண்டாட்டி கான்செப்ட் இருக்குதான். ஆனா அந்த ஆளு கழுவி ஊத்துவாரே தவிர 1000 ரூபாய் இறக்க மாட்டாரு. ஜெரினிக்கிட்ட 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னா அவன் 1000க்கு 3 0 இருக்கு. மச்சான் எனக்கிட்ட 1 0க்கே வழி இல்லைன்னு புலம்ப ஆரம்பிப்பான். நமக்குன்னு ஒரு ஆடா சிக்க மாட்டேங்குதே. அன்னிக்கிட்ட கேட்டா 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாயே எடுத்து தருவாவ. பட் அன்னிக்கிட்ட கேட்கிறது ஒரு நல்ல கொழுந்தனுக்கு அழகு இல்ல. ஆமா, கொஞ்சம் நில்லுங்க. சொல்லது கேளுங்க மத. நான் ஒண்ணு சொல்ல வந்தேன்னா அதை சொல்லது கூடியாவளோ என்னமோ. அதுக்கு முந்தி அவிய பார்த்து பக்கத்துக்கு பேசி முடிச்சிருவாவ. அதுக்கு வயல்ல வச்சு அப்பா அப்படியே நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு இருந்துட்டாரு. ஆமா, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கச்சுலதான் சொல்லியாவ காலம் உள்ள மருந்து மாத்திரையே தின்னையில அதனாலதான் இப்படி நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியாரு. சரி, மாத்திரை மருந்தோட எடுத்துக்கிட்டு வான்னு கவினுக்கு போன் பண்ணி சொல்லலான்னு போன் பண்ணா பையன் போன் எடுக்கல. காலேஜ்ல இருந்துப்பா போல. அது பிறகு அர்ஜுனுக்கு போன் பண்ணேன். அவனை ஏதோ ஆபரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு காலமச்சானா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். நான் ஒண்ணு கேட்டுக்கிட்டு வந்தேன். அந்த ரெண்டாவது பொண்டாட்டி தானே சொல்லது கேளுக்காமா மதன். சொல்லிட்டு போலாம். எனக்கு வேற வேலையை சொல்லி இல்லாம நிக்கேன்னு நினைச்சேன். 2 வரையில சொல்லி முடிக்க வேண்டிய கதைய 10-15 பக்கத்துக்கு இழு நிக்குது. அதான் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் மாறி மாறி போன் பண்ண யாரும் போன் எடுக்கல. எனக்கு வாச்சவா அவளுக்கு போனை எங்க தூக்கி போட்டுக்கிட்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஐயா, நான் வீட்டுல தானே இருந்தேன். எனக்கிட்ட வந்து சொல்லி இருக்கலாமே போன் எடுக்கிறதுக்கு. ஆமா, போன் இருக்கவே யாரும் வீட்டுல இல்ல. ஒரு அவசரத்துக்கு உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா வீட்டுல யாரும் இருக்க மாட்டாவ. நீங்க ஒத்தையில வீட்டுல இருக்க சமயம் உங்ககிட்ட பேசுறதுக்கு பயங்கர கட்டம் தான். அதான் இது எனக்கு பழைய போனு. இதுக்கு முந்தி நான் இந்த போன் தான் வச்சிருந்தேன். ஆமா, அது பிறகு வேற போன் வாங்கினதுனால இது அப்படியே கிடந்தது. துளசி கிட்ட கொடுத்து இப்ப வேற சிம் போட்டு ரீசார்ஜ் எல்லாம் பண்ணிட்டேன். ஓ, எவ்வளவு ரூபாயோ? 1500 ரூபாய் வாங்கிய சமயம். இத உங்க கையிலேயே வச்சுக்கிடுங்க. எப்படி போன் பண்ணியது, அது பிறகு போன் வந்தா எப்படி அட்டன் பண்ணியது எல்லாம் ஒரு தடவை சொல்லி தரேன், பாத்துக்கிடுங்க. யாருக்கு போன் பண்ணணுமோ அவங்களுக்கு நம்பர் போட்டு இந்த பட்டனை அமுக்குனா போன் போவோம். பேசி முடிஞ்சதுக்கு பிறகு கட் பண்ணதுக்கு இந்த பட்டன். யாராவது போன் பண்ணாவல்னா அட்டன் பண்ணதுக்கு இந்த பட்டன். நம்ம கவனிச்சலாம். அது பிறகு நீ சொல்லி தரச்சுல நான் கவனிக்கலன்னா சொல்லக்கூடாது. பெத்த தாய், சின்ன வயசுலயே கட்டப்பட்டு வளர்த்த தாய். அந்த பெத்த தாய்க்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லையா? தேவைதான். ஏதாவது அவசரத்துக்கு போன் பண்ணதுக்கு உங்க கையில ஒரு போன் இல்லையன்னு சொல்லிட்டு கொண்டு தந்தேன் பாத்தீங்களா? எனக்கு தேவைதான். அந்த பையன் மேல ஒருத்தர் கிடக்கா இல்ல, அந்த பையன் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கான் ஐபோன் தந்து. இப்ப வியானமா இல்லனா எடுத்துக்கிட்டு போட்டா. ஒரு ஐபோன் இல்லனா உனக்கிட்ட இருக்க டச் போனையாவது என்னட்ட தரலாம்ல? சரி, டச் போன் வாங்கி தந்ததுக்கு பிறகு அதை வச்சுக்கிடுங்க. இப்ப இதை கொண்டு போறேன். வாட்ஸ்அப்ல ஃபேமிலி குரூப் இருக்கு கண்டியலாம். அதுல இந்த நம்பரை போட்டுட்டேன். வீட்டுல இருக்க யாராவது இனிமே வெளியே இருந்தாவல்னா உங்கள்கிட்ட பேசணும்னா இந்த நம்பருக்கு தான் கூப்பிடுவாங்க. சரிப்பா, போ போ. ஐபோன் வேணுமா இல்ல ஐபோன்? இதுல எல்லாம் 10 மாசம் சுமந்து கட்டப்பட்டு பெத்து தின்னாம குடிச்சாம வளர்த்தா கடைசி காலத்துல ஒரு ஐபோன் வாங்கி தந்தாதான் என்னவா? இந்த போனை விட இந்த கவின பையல்கிட்ட இருக்க போனதான் ஈஸியா இருக்கு. ஐயா, இது என்ன நேரம் மாறி கிடக்கு? துளசி, எப்படி மாத்தனேன்னு தெரியலையே. இந்த பையலுக்கு போன்லயாவது என்னத்தையாவது பிடிக்கி பறக்கி அதுலயாவது கொஞ்சம் தெரியும். இந்த போன்ல ஒண்ணும் தெரியலையே. 1000 ரூபாய்க்கு 100 ரூபாயாவது இருந்தாதான் வீட்டை விட்டு வெளியே போக முடியும். ஏன்னா பைக்ல சுத்தமா ரூபாய் இல்ல. ஒரு நிமிஷம் இருக்க முடியாவலாம். வாங்க, உள்ளதான் இருக்கேன். என்ன ரோசி கீழே இருந்து ஏலம் போட்டுக்கிட்டு வாரியா? நமக்கு கேளு கதையா? உன் அப்பக்காரனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. கேட்டியா? திடீர்னு என்ன கூப்பிட்டு அதுக்கு பழைய செல்போனை எடுத்து தாரான். என்ன ஐபோனையா? நானும் அதான் எதிர்பார்த்தேன். ஐபோனு அதுவும் அந்த ஆளுக்கிட்ட இருந்து எதிர்பார்த்தியா? எதிர்பார்த்தம்ல. ஆனா இந்த போனை தான் தந்தான்.
சரி இப்ப அதுக்கு என்ன? கேரன் இப்ப மணி என்ன ஆகுது? 3 மணி ஆகுது. ஆனா இதுல 11 மணின்னு காட்டுது. இந்த நேரத்தை கொஞ்சம் மாத்திட்டாமக்கா. சரி கொண்டாங்க. இனிமே யாராவது போன் வாங்கி தந்தா ஐபோன் தான் வாங்கி கேட்கணும். கவினு நீ தியாடிக்கிட்டு இருந்த ஆடு இதுதான். மக்க மாத்திரியா உனக்கு போனுனா அது இதுன்னு தட்டி பறக்கி எல்லாத்தையும் மாத்தி பறக்கி வச்சிருவேன். ஆமாமா என் போன்லாம் நல்லா மாத்தி பறக்கி வைப்பியா? அது பிறகு எனக்கு தானே 70 வேலை. நீ மாத்தினியா? பாட்டி நல்லா பாத்துட்டேன். இந்த போன்ல டைம்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. இது சின்ன பிரச்சனை கிடையாது, பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனையா? நேரத்தை தப்பா காட்டுது. அது செம்மையா மாத்தணும். ஐயோ பாட்டி, நேரம் தப்பா காட்டியதுக்கு பிரச்சனையே வேற. ஏன்? ஐயோ இந்த போனோட செட்டிங்ஸே போயிடுச்சு. இதுக்கு டைம் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி டைம் சேஞ்ச் பண்ணணும்னா கடையில கொடுத்து தான் சரி பண்ணணும். ஓ உள்ளதான் கடையிலேயே கொடுக்கணும். ஆமா. சரி மக்கா, நீ வெளியே போறதுக்கு தானே கிளம்பி நிக்கிய. போயிட்டு வரும்போது இந்த போனை சரி பண்ணி கொண்டா. பாரு விவரம் தான். கிளவி போனை சரி பண்ணதுக்கு எனக்கிட்ட எங்க இருக்கு ரூபா? எனக்கிட்ட ரூபாய் இல்ல. எவ்வளவு ரூபா ஆகுமோ? எப்படியும் ஒரு 1000 ரூபா ஆகும். கூறுகட்ட பயலே, யாரை ஏமாத்த பாக்க? போனுக்கு விலையே 1500 ரூபா தான் அப்பக்காரன் சொல்லிட்டு போறான். நீ என்னன்னா சரி பண்ணதுக்கு 1000 ரூபா ஆகும்னு கேட்க? இதுக்கு ஒரு புது போனே வாங்கிட்டு போலாம். ஐயோ பாட்டி, செட்டிங்ஸே போயிடுச்சு. இந்த போனை மட்டும் கடையில கொடுத்தோன்னு வச்சுக்கிடுங்க, சர்வீஸ் சார்ஜ் ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு எப்படியும் கூட்டி கழிச்சு பாக்கச்சு 1000 ரூபாய் கேட்டுருவான். இது என்ன ஈபி பில்லா? ரோசே இப்ப கடையில கொடுக்கணுமா வேண்டாமா? ஆனா உங்க அப்பனை கண்டியா? அவன் 2 பெண்ணு கட்டின நேரமே அவனை நான் ஒரு லிஸ்ட்ல தான் வச்சிருந்தேன். ஆனா இப்ப பாத்தியா ஒரு தடவை கூட அவன் யாருன்னு நம்மளுக்கு காட்டிட்டான். இந்த போனை சரி பண்ணனா 1000 ரூபா ஆகும் போல. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு ஏன் தலையில சப்பி போட்டான். சரி போன கொண்டா, ரூபாய் எடுத்துட்டு வரேன். அப்பாடா கிளவி நம்பிட்டு. ரோசே சட்டுப்புட்டுன்னு சனான்னு எடுத்துக்கிட்டு வாங்க. இல்ல எடுத்துட்டு வரேன். நானும் ஒண்ணு போலியா வயசாவியாச்சு. மேல இருந்து கீழே இறங்கியதுக்குள்ளேயே மேல் மூச்சு கீழ் மூச்சுன்னு வாங்க. பரவாயில்லையே கவினு, நின்ன இடத்துல நின்னுகிட்டே 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டேன். இதுலதானே இந்த பர்ஸ் வச்சுக்கிட்டு போனேன். கீழே உளுந்த மாதிரி தெரியலையே. ஒருவேளை ராத்திரி இந்த கணவர் குடிக்கிறதுக்கு ரூபாய் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு பர்ஸ் தூக்கிட்டு போயிருப்பாரோ? ஒரட்டு இன்னைக்கு கால் 2 மூச்சு அடுப்புல வைக்கேன். பாட்டி இது என்னத்தை இப்படி தீவிரமா தேடிக்கிட்டு கிடக்காவ? பாட்டி என்ன என்ன தேடிட்டு இருக்குதியா? ஊசி ஏதாவது கீழே விழுந்துட்டா? ஏதாவது துணி தைக்கணும்னா ஊசி நூல் குறைக்கிறதுக்கு என்கிட்ட தானே வருவியா? ஊசி கீழே விழுந்துட்டா? இல்லடி மக்கா, ரூபாய் வைக்க பர்ஸ் இதுலதான் வச்சிருந்தேன். இப்ப தேடி பாக்கே காணல. இந்த கணவர் ராத்திரி குடிக்கிறதுக்கு ரூபாய் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தூக்கிட்டு போயிருப்பாரு போல. எதுக்கு பாட்டி இப்ப ரூபாய்? நீங்களாம் கொண்டு வர மாட்டாவளே இப்ப? அது ஒண்ணு இல்ல மக்கா, அவன் அப்பங்காரன் இருக்கானே, அவன் ஒரு செல்லு போன தந்தான் பாத்துக்கா. ஓ இந்த போனா? இதுக்கு நம்பர் தான் அப்பா குரூப்ல போட்டுருக்கு போல. ஆமா அவன் போடுவான். எனக்கு செலவை எடுத்து வச்சுக்கிட்டு என்கிட்ட கொண்டு தந்திருக்கான். ஏன் பாட்டி இரு போன தந்திருக்கான், நேரத்தை சரி பண்ண முடியல. ஏன் என்ன அளவோ என்னமோ நாசாவி கிடக்கான். சரி பண்ணதுக்கு 1000 ரூபா ஆகும் பாட்டி, 1000 ரூபா எடுத்துட்டு வாங்கன்னு கவின பையன் சொன்னான். நானும் குறை நேரமா ரூபாயை தேடி தேடி பாக்கேன். ரூபாயும் காணையில, எனக்கு பஸ்ஸையும் காணையில. 4 கால் இருந்தா கூட நடந்து போச்சுன்னு சொல்லலாம். இவன் என்னத்தை பாத்துக்கிட்டு நிக்கா? எம்ம சொரண்டி பட்டன் வலையெல்லாம் இறக்கி விடாத பாட்டி. டைம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப நான் அந்த பையன் 1000 ரூபா ஆவான்னு சொன்னான். கடையில கொடுத்தாதான் சரி பண்ண முடியும்னு சொன்னான். ரோஸ் அவன் டைம் செட் பண்ணதுக்கு ரூபா கேட்கல. உங்க பர்ஸ காலி பண்ணதுக்கு அடிதான் ரூபா கேட்டிருக்கான். கண்டியா இந்த நார பயல மக்கா. அப்ப நேரம் மாத்தியதெல்லாம் நம்மளே மாத்திடலாமா? ஆமா பாட்டி, டைம்லாம் நம்மளே மாத்திக்கிடலாம். ஒரு செட்டிங்ஸ் காணையில செட்டா பாக்ஸ் காணையிலன்னு சொன்னா இப்ப மட்டும் நான் இங்க வரையலன்னு வச்சுக்கிடுங்க. என்னமோ கொஞ்ச நேரத்துல உங்க பேர உங்ககிட்ட சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு கூட ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுன்னு கேட்டாலும் கேட்டிருப்பான். திருட்டு பயல கண்டியா வீட்டுக்குள்ளே கடத்திட்டு பார்க்க வேலை. இரு இந்த பயலுக்கு 4 கொடுத்துட்டு வரேன். திருட்டு பையன் எனக்கிட்டயே அவனுக்கு வேலையை காட்டான். எப்படியோ இன்னைக்கு கவினுக்கு ஒரு ஆப் வச்சுட்டான். 1000 ரூபாய் சுவாக. ரோசே வந்துட்டேன். நான் என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தா போதுமா? எனக்கு இனிமே இருந்து படிக்க வேண்டாமா? ஜனனம் போனே ரூபாயும் தாங்க. இலை நீ வீட்டுக்குள்ளேயே களவாணி வேலையா பாக்க? தீ கழுவி கண்டுபிடிச்சிட்டு போலையே. போனுக்குள்ள அது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய். பாட்டி நான் தான் சொல்ல அந்த போன்ல செட்டிங்ஸ் இல்ல. அது வரைக்கும் தங்கச்சிக்காரி எப்படி நேரத்தை மாத்தி தந்தா? கோவினு உன் வாழ்க்கையில விளையாடுறதுக்கு வெளியில இருந்தாலும் ஆள் வர வேண்டாம். கூடவே பிறந்திருக்கலாம் ஒண்ணு, அதுவே போதும். எப்படில எல்லோல கூட சந்தேகமே வராத மாதிரி உன்னால மட்டும் பேச முடியுது? பாட்டி நிஜமாவே செட்டிங்ஸ் தான் இல்ல. இப்ப அவ உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்திருக்கிறது பெர்மனன்ட் இல்ல, டெம்பரரியா தான். நான் கடையில கொண்டு கொடுத்து சரி பண்ணாதான் பெர்மனண்டா சரி பண்ணி தருவாவ. ப்ராப்ளம் பெர்மனண்டா சரியாவணும்னா கடையில தான் கொடுக்கணும். நீ யாரையும் பிரெக்னன்ட் ஆக்காண்டா? பிரெக்னண்டா? ஆமா நீ யாரையும் பிரெக்னன்ட் ஆக்காண்டா. பியாத்தி குட்டியை சரி பண்ணி தந்துட்டான். ரோஸ் பிரெக்னன்ட் தான் வேற. நான் செத்ததுக்கு பிறகு என் கழுத்துல கிடைக்க செய்யனா உனக்கு தான் தரேன்னு சொல்லி வச்சிருக்கேன் எல்லார்கிட்டயும். இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல, அப்பயே கலத்திட்டு போயிருப்பேன். பாட்டி நீங்க யாருக்கிட்டே முன்ன பின்ன ஏமாந்துடக்கூடாது பத்தியெல்லாம்.
அதுக்குதான் இந்த ட்ரைனிங். நான் சும்மா நீங்க ஏமாறுதியலான்னு பாக்கிறதுக்கு தான் சொன்னேன். பரவாயில்ல, நீங்க ஏமாறல, யாருக்கிட்டே ஏமாற மாட்டியா. இல்ல ரொம்ப பல்ல காட்டாதா. 1000 ரூபாய் எதுக்கு? கேட்டா மட்டும் அப்படியே கொடுத்து தள்ளிடுவாவ. 1000 ரூபாய் எதுக்கு? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாய் பாக்கிறதுக்காண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கானுங்க. என்னையும் கூப்பிட்டானுங்க. நான் வெளியே போனா ஊரு சுத்தத்துக்கே ஒரு 300 ரூபாய் தேவைப்படும். அது பிறவைக்கு என் முட்டை கலக்கி அவளுக்கு டைரி மில்க் வாங்குறதுக்கு எப்படியும் ஒரு 500 ரூபாய் தேவைப்படும். அம்மா 20 ரூபாய் 40 ரூபாய்க்குள்ளதெல்லாம் இறங்காது போல. பாட்டி காஸ்ட்லியா வாங்கி கொடுத்தாதானே ஃபியூச்சர்ல நல்லா பாத்துப்பேன்னு அவளுக்கு நம்பிக்கை வரும். அது சரி. அதான் அண்ணன் வீட்டுல இல்ல பாத்தியலாம். சரி, உனக்கு தேவையான ரூபாயா நான் உனக்கு தரேன். ரோசு, என் மேல இவ்ளோ பாசமா உங்களுக்கு? ஆனா ஒரு கண்டிஷன். கவனு, இந்த குழவி கண்டிஷன் ஒண்ணு வச்சாலே கண்டிப்பா அதுல ஏதாவது முள்ள மாதிரி தானே இருக்கும். என்ன 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 கண்டிஷன்? மேல இருந்து கீழே என்ன தூக்கிக்கிட்டு போன நீ. குழவி தூக்க வேலையெல்லாம் அவன் புருஷனுக்கிட்ட போய் சொல்லு. பித்தளை கொலுசே வாங்கி தராத ஆளு என்ன நல்லா தூக்கிக்கிட்டு திரிவாரு. இந்த முட்டை கலக்கி பரோட்டா கலக்கின்னு ஒருத்தி உன வாழ்க்கையில வரதுக்கு முந்தி என்ன அப்பப்ப தூக்கிக்கிட்டு தான் தெரிஞ்ச. என்ன கீழே வரைக்கும் தூக்கிட்டு போனியனா 1000 ரூபாய் தரேன். லாஜிக் ஓகே தான். ஐயோ, இப்ப எதுக்கு இந்த பையன் திருட்டு மொழி முழிக்கான்? தனோட டிராயிங் ரூம்ல இருக்கு. பாட்டி பாத்துருப்பாப்ளோ? இல்ல இல்ல, பாத்துருந்தா இந்நேரத்துக்கு வீட 2 ஆக்கி இருக்குமே. கவினு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாம தூக்கி வெளியே கொண்டு போட்டுறேன். அக்கா 1000 ரூபாய் தியானமா தூக்குதியா இல்லையா? பாட்டி, உங்களை தூக்கியது என் கடமை. என் அப்பாவை வளர்த்து அது பிறவைக்கு பேர பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து இப்படி கட்டப்பட்ட உங்களை தூக்காம விட்டுருவோனா? நீங்க வாங்க பாட்டி, நம்ம போவோம். தூக்குறியா தூக்குறியா? தூக்கு 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 மெதுவா தூக்கு. மக்க பையனாக நான் ஸ்லிம்மா தான் இருக்கேன். எது ஸ்லிம்மா இருக்குதியலாம்? கல்வி எப்ப பார்த்தாலும் டயட் இருக்கேன்னு சொல்லுவியா? அம்மா, இல்ல டயட் இருந்து எப்படி 13 கிலோ இழைச்சு போயிருப்பேன். ரோஸ், வாய் எடுத்த போய் 13-15 கிலோ கூடி இருப்பியா? இன்னும் டயட் இருக்கேன்னு சொல்லிட்டு சீன் போட்டு பாருங்க. அவனா ரூமுக்குள்ளே நின்று பேசிக்கிட்டு நிக்கா. தன்னோட டிராயிங்க மட்டும் பார்த்தா அவ்வளவுதான். பாட்டி வெளியே போமா? போ, எனக்கு அதுதானே வேணும். கொஞ்சம் ஜீவன் உண்டு நட. இங்கே உன் அப்பன்காரன் ஐபோன் வாங்கி தருவான்னு பார்த்தா பட்டன் போன வாங்கி தந்துட்டான். கீழே வரைக்கும் தூக்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு பாதியில இறக்கி விட்டான்னு வச்சுக்கான். 1000 ரூபாய் கட்டு. ஆமா, எல்லா முதியோர் இல்லத்திலயும் பல பாட்டிமாரோ பாக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம போய் கிடக்காத. உங்களுக்கு ஐபோன்ல புகுந்து விளையாடிய அளவுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். சரி சரி நட. 1000 ரூபாய்க்கு இப்படி பழைய பீஸ் எல்லாம் தூக்க வேண்டியதா இருக்கேன். பாட்டி ஏமாத்துறதுக்கு தூக்கி போட்டு சாத்து அவன் பார்த்தா இப்படி தூக்கிட்டு வரான் பையன். ஐயோ, ஒருவேளை பாட்டி கவினுக்கு மேல உயிரே வச்சிருந்தாவ. பையன் ஏமாத்துறத துக்கு தொண்டை அழைச்சி துக்கு தாங்க முடியாம கீழே விழுந்திருப்பாவளோ. ஐயோ பாட்டி, பாட்டி எனக்கு இருக்கதே ஒரே ஒரு பாட்டி. இந்த பையன் ஏமாத்துறது தாங்க முடியாம உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போலயே. இவ எதுக்கு இப்படி தனியா புலம்பிட்டு நிக்கா? ஐயோ பாட்டி, அவன் மேல நீங்க வச்சிருந்த பாசத்துல அவன் உங்களை ஏமாத்துறான்னு தெரிஞ்சத துக்கம் தொண்டை அடைச்சு அப்படியே கீழே விழுந்துட்டீங்களா? என்ன நடக்குது? இல்ல கவினே, அண்ணே அண்ணே அண்ணே, நீ எதுக்கு ஒப்பாரி வச்சிட்டு நிக்க? பாட்டிக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான். பாட்டியே மன்னிச்சாலும் அந்த கடவுள் என்ன மன்னிக்க மாட்டாரு. நான் தான் உண்மையை உடைச்சிட்டேன். சிவா ஒருத்தி இல்ல கூற கட்டவனே. கிளவி இறங்கு. இரு ஒரு போட்டோ பிடிச்சு வைப்பான். எது போட்டோவா? இரு, எதுக்கு போட்டாயா? சாட் ஜிபிடி கிட்ட கொடுத்தேன். ஒன்ன தூக்கிக்கிட்டு நீ இருக்க இடத்துல சின்னுக்கு போட்டோயை வச்சு கேப்பான். அழகு போல சின்ன என்ன தூக்கிக்கிட்டு தெரிய மாதிரியே தரான். இதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கேன். ஆமா, ட்ரெண்டிங்ல தானே தரான். ஆனா சின்ன தூக்கிட்டு போற மாதிரி இல்ல, பக்கத்து வீட்டு தாத்தா தூக்கிட்டு போற மாதிரியே தரான். இதான் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. எப்படி கேப்பமா? கவின், என்ன வந்துட்டியா? போச்சு, இருந்த 1-2 எலும்பு போச்சு. ரோஸ், அண்ணன் வந்ததுக்கு பிறகு எதுக்கு உங்களை தூக்கணும்? விளவுங்க. இது வந்தாதான் வந்தான். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு வந்திருக்க மாட்டானா? குரங்கு பையன் ரூபா கொடுக்கறதுக்கு ஆளை பார்த்துதான் பாவம் வயசான பாட்டியை தூக்கி போட்டான்ல. வயசானவங்களை இப்படி தூக்கி போட்டேன். அட்டிங்க மவள, வர வேண்டியதை தடுத்துக்கிட்டு மவள அவன் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன். என்ன நீ வா நீ வா. இவெல்லாம் எதுக்கு கிடக்கான்னு தெரியல. வீட்டுல சும்மா படிச்சுக்கிட்டு இருந்த என்ன துணி எடுத்து தாரேன்னு சொல்லிட்டு கூட்டு போனான். இன்னைக்கு எடுத்து தந்தா உண்டு. வெக்க கேட்டவன். கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்கல உனக்கு. ஏன்னா ஒரு நாள் நீ வீட்டுல எல்லாம் உன்னை பார்த்துட்டு அப்படியே பாசத்துல நான் ஓடி வாரேன். நீ திட்டிக்கிட்டு நிக்க வயசானவியல மேல இருந்து தூக்கிக்கிட்டு வந்துட்டு பொத்துன்னு கீழே போட்டுட்டேன். அவியலுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன மெதுவா தான் தூக்கி கீழே வச்சேன். மெதுவா வச்சியா? பைக் எதுக்கு? அது என்ன சாக்கு மூட்டையா? என்ன பில்டிங் ஸ்ட்ராங் தான். இந்நேரத்துக்கு அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கான்.
சொன்னீங்களா உங்களுக்கு இந்த பயலுக்கு கூட ஒரு விளையாட்டு. நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தியனா இந்த துளசி பண்ணிக்கிட்ட ஒரு போட்டோ எடுக்க சொல்லி சாட் ஜிபி கிட்ட அந்த போட்டோயை கொடுத்து இந்த கவின் பயலுக்கு பதிலா எனக்கு சின்ன வச்சிருப்பேன். இது போச்சாம் இனிமே தூக்குவான்னு நினைக்கிறியா? ஆனா அவனை விட மிச்சமா உங்களுக்கு தான் கருக்கு பிடிச்சிருக்கேன். என்ன நடந்து போச்சுன்னு இவன் வந்ததை தாம் தூமுன்னு குதிச்சுக்கிட்டு நிக்கான். கழுவி கீழே விழுந்ததுல மண்டை கலங்கி இருக்கானு அண்ணன் பேண்டிட்டான் போல. சரிண்ணே ஒரு 1000 ரூபாய் தான். 1000 ரூபாயா? 1000 ரூபாய் உனக்கு எதுக்கு? அண்ணே பெட்ரோல் போடுறதுக்கு 300 ரூபாய். இன்னைக்கு வீட்டுல தானே இருக்கேன், அதனாலதான் பெட்ரோல் போடுறதுக்கு 300 ரூபாய். அது பிறகு யாருக்கு டைரி மில்க் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு 500 ரூபாய். அப்படி இப்படின்னு ஒரு 1000 ரூபாய் தான். அரியர் போட்டிருக்க பாடத்தை எல்லாம் படிச்சு கிளியர் பண்ண வேண்டாம் அப்படின்னு பயலுக்கு படத்தால சுத்திக்கிட்டு தெரியும். இதுல ஒரு பொண்ணுக்கு படத்தால வேற சுத்திக்கிட்டு தெரியா. என்ன நேரத்தை நீ அக்கௌண்ட்ல வேணா எழுதி வச்சுக்கா. அக்கௌண்டா? இவனுக்கு டீ கடையிலேயே அக்கௌண்ட் இருக்காது. இல்லானே என்ன பிஇ படிக்க வச்சதுக்கு எம்இ படிக்க வச்சதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லிஸ்ட் எல்லாம் போட்டு போயலாம். அதுக்கு கூட இந்த 1000 எழுதிக்கலாம். தோலை எழுத்து. உனக்கு தேவையா? அதுல இருந்து இதுல வர என்ன தூக்கிட்டு வந்திருந்தேனா நானே 1000 ரூபாய் தந்திருப்பேன். உங்களை மேல இருந்து கீழே தூக்கிக்கிட்டு வந்து நான் தான் நொந்து போயிட்டேன். இந்த திட்ட வாங்கணுமா? உங்க மௌனுகிட்ட கேட்டிருந்தா இந்த திட்டு மட்டும் தான் கிடைச்சிருக்கான். 10 ரூபா கூட கலைஞ்சிருக்க மாட்டாரு. ஆனா அதே ஏன் அண்ணன் என்ன திட்டுவான். ஆனா 1000க்கு 2000 ரூபாயா தருவான். இந்த புடி. இந்த பழைய பழி வாங்காம நான் விட மாட்டேன். 2 சுடிதார் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு கூட்டு போயிட்டேன். ஒரு கச்சிப்பு துண்டு கூட வாங்கி தரல. 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்ட்டா வாங்கிட்டு போறேன். இல்ல அந்த ரூபாயை எப்படி சுட்டு மீஷோல துணி ஆர்டர் போடியன்னு மட்டும் பாரு. அடியே பொண்டாட்டி வந்துட்டேன். மதி கீழே இறக்கி விடுங்க. ஏண்டி ஒரு நாள் ஃபுல்லா உன்னை பார்க்காம எப்பண்டா உன்னை பாப்பேன்னு ஓடி புடிச்சு வாரேன். நீ கீழே இறக்கி விடுன்னு சொல்லியா? அதானே கட்டின புருஷனுக்கு மேல எல்லோலையாவது அக்கறை இருந்தாதானே. அர்ஜுன் மதி இறக்கி விடுங்க. கீழே பாட்டி எல்லாம் நிக்காவ. இப்பதான் கவின் அவியல கீழே போட்டான். மேல எல்லாம் இப்போதைக்கு நடந்து வந்துக்கிட மாட்டாவ. ஐயோ அர்ஜுன் மதி இறக்கி விடுங்க. என்ன இங்க இருந்து ரூம் வரைக்கும் தூக்கிட்டு போதான் போறேன். வியான் உடம்பு சரியில்லை தெரியுமா? அது முத உங்களுக்கு பிள்ளை எங்க? பிள்ளைக்கு என்னாச்சு? அர்ஜுன் நைட்ல இருந்து வியானுக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் கூட்டு போனியா? கவினே நைட் எங்கேயோ போயிட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வந்தான். அவனை எழுப்பதுக்கு எனக்கு மனசு வரல. எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல நீ. நான் அவன்கிட்ட சொல்லிருப்பேல ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். இல்ல அர்ஜுன் அது பிறகு நான் சாருக்கு போன் பண்ணேன். அவதான் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்லி அப்போதைக்கு காய்ச்சல் சரியாச்சு. சரி இப்ப நல்லா இருக்கானா? நைட்டு மருந்து கொடுத்ததுக்கு பிறகு கடந்து உறங்கிட்டான். காலமா அதை விட மிச்சமா அனல் மாதிரி காய்ச்சல் அடிச்சுட்டே இருந்தது. பிள்ளை எங்கடி இப்ப? உங்க சித்தி வச்சிருக்காவ. ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போண்டாமா? இல்ல நானும் அம்மாவும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டோம். இப்ப நல்லா தான் இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வரைக்கும் வியானை பாக்கணுமே மூச்சு விடுறதுக்கே சிரமப்பட்டுட்டு இருந்தான். எதுல போனியா? கவின் தானே கூட்டு போனான். இல்ல ஆட்டோல தான் போனோம். போயிட்டு இப்பதான் வந்தோம். அவன் கார்ல கூட்டிட்டு போயிருப்பான்ல. கார் நீங்க எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தியா? பைக் மட்டும் தானே இங்க நின்னுது. இவனுக்கு வர நல்ல காய்ச்சலா இருந்து பைக்ல கூட்டிட்டு போய் இன்னமும் கொஞ்சம் கூட்டிட்டுனா அதாங்க அம்மாவை நானும் ஆட்டோலயே கூட்டிட்டு போயிட்டான். சரி நல்லா இருக்கான்ல. இன்னைக்கு சாருக்கு ஒருக்கா போன் பண்ணிருக்கலாம்ல. அதான் அர்ஜுன் அததான் எப்படி சொல்ல போறேனே தெரியல. என்ன? அது நான் சாருக்கு போன் பண்ணேன். சாருக்கு போன் பண்ணதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. அப்பல இருந்து உங்களுக்கு போன் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தியா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டான். கார்ல சார்ஜ் போட்டிருக்கலாம். டிரைவிங்ல இருந்தேனா நானும் மறந்துட்டேன். அர்ஜுன் வருண் வீட்ல நடக்க கூடாத விஷயம் ஒண்ணு நடந்துட்டு. ஏன் என்னாச்சு? யாருக்காது? சில நல்லா தான் இருக்காவ. ஆனா சாரோட மாமா இருக்காருல. ஆமா அவனுக்கு என்ன? அந்த ஆளு சாரு இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சு வருண் வீட்டுக்கே போயிட்டான். அவன் அங்கதான் இருக்கான. அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியலங்க. ஆனா கண்டுபிடிச்சு வருண் வீட்டுக்கு போயிருக்கான். அவனுக்கு சமத்தியா கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல தானே ஒப்படைச்சான். அர்ஜுன் அந்த ராஜாக்கு நான் திருச்சியில வச்சு சமத்தியா கொடுத்தேன். அது பத்தாது போல இங்க வந்து வாங்கி கட்டிட்டு போலான்னு வந்திருக்கான் போல. சமத்தியா கொடுத்தா இல்ல அவனே? இல்லங்க வருண் இருக்கான்ல அவன் சாரு அந்த ஆளுக்கு கூட அனுப்பி வச்சிருக்கான். என்னடி வளர்ற? வளரல அர்ஜுன். சாரோட மாமாவை நல்லவே நம்பி அந்த ஆளுக்கு கூட அனுப்பி வச்சிருக்கான். முப்படை உன் ஃப்ரெண்ட் இன்னையோட செத்தாண்டி. அர்ஜுன் அர்ஜுன் என்னையும் கூட்டி போங்க அர்ஜுன். அர்ஜுன் நான் அண்ணி கூப்பிட்டது கேட்கலையா? மக்க ஏன் பிள்ளை இப்பதான் வந்தான் கோவப்பட்டு போறான் போல. அவனே நீ உடனே அர்ஜுன் கூடல கொஞ்சம் போயான். அண்ணி எதுக்கு அண்ணன் கோவப்பட்டு போறான்? அவனே என்ன ஏதுன்னு கேட்காத பைக்ல தான் போறாரு. எப்படி என்ன இப்ப கூட்டி போக மாட்டாரு. நீ போ வருண் வீட்டுக்கு போறாரு. சரி அண்ணி. இவன் எதுக்கு அங்க கோவப்பட்டுட்டு போறான்? எதையா உன் புருஷன் இப்பதானே வந்தான். ஆமா நான் உடனே வருண் வீட்டுக்கு போனேன். எப்படி என்ன கூட்டிட்டு போக மாட்டாருன்னு தெரியும். அதான் கவினை அனுப்புனேன். நான் ஆட்டோ பிடிச்சாது போறேன். அக்கா என்ன சொல்லிட்டு போறேன்? 2 பேரும் இப்படி அலறிட்டு போனா என்ன சொல்லு? என்ன பார்த்து சீறிட்டு வர போறான்? எது? எல்லா பிரச்சனைக்கு நீதான் காரணம். நீ மட்டும் செம்மையா இருந்திருந்தியனா இந்நேரம் எல்லாருக்கும் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கான்னு என்ன பார்த்து சீறிக்கிட்டு உனக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு போறான். நான் என்ன ஜெயினா ஒதுக்கி தானே இருக்கேன். இப்ப அப்ப பஞ்சாயத்து கவினுக்கு மட்டும் இல்ல வந்ததுக்கு பிறகு பழசையெல்லாம் வச்சு அத்தைக்கு இருக்கு போலயே.
ஏய் எதியா நில்றி. கண்டியலா பிள்ளைக்கு உடம்புக்கு முடியாம இவ்வளவு நேரமா அழுதுகிட்டே கிடந்தான். இப்பதான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்தான். இவன் பிள்ளை பெத்தவ தானே, பிள்ளைக்கு கூட இருக்கணும்னு கூட தெரியல. அப்படியே பிள்ளைய போட்டுக்கிட்டு போறான். சும்மா நிறுத்து. அவன் வந்த உடனே இப்படி சாடிக்கிட்டு அங்க போறான். இவன் என்னடானா பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு அவனுக்கு பரத்தால போயிட்டு இருக்கான். பிள்ளை பாத்துக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்கா பார்த்தாதான் சும்மா வாய மூட்டிரு. ஆமா நீ என்ன செஞ்ச? உனக்கிட்ட எதுக்கு சீறிட்டு போறான்? அவன் இல்லாத நேரத்துல அவனுக்கு பொண்டாட்டியை காண விட்டுருக்க மாட்டான். ஆமா எனக்கு அவனுக்கு பொண்டாட்டி உரசியதான் வேலை. அவன் வந்ததும் வராததுமா பைத்தியம் முடிச்சு தெரியான். என்னத்துக்கு அலறிட்டு போறான்னு தெரியாம நான் புலம்பிட்டு இருக்கேன். ஏதோ சம்பவம் இருக்கு போலயே. அழாதடா. பாத்தியெல்லாம் பிள்ளைய எந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கல்லு மாதிரி இரு, கல்லு மாதிரி இரு. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு என்னட்ட சீர்தியா? பாத்தெல்லாம் பிள்ளை எந்த அளவுக்கு அழியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே. ஐராம், சாரு என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியவதான். நம்ம வீட்டுக்கும் சாருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ அழியத நிறுத்து மக்களா. இப்படியே அழுதுட்டே இருந்தியன்னா காய்ச்சல் தான் வரும். சாரு பாக்கணுமா? ஐராம் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. நீ என்ன அவ புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்க? பாத்தியெல்லாம் அத்தா உங்க பேத்தி என்ன சொல்லியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே. குழந்தைங்களுக்கு அன்பை வாங்கினா இப்படி எகர்னா பத்தாது, பாசமா நடந்துக்கிடணும். ஏன் அவ சாரு சாருன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? போன் பாக்கிறதுக்கு போன் கொடுத்திருக்காளா என்னைக்காவது? ஒரு தாய் இருந்தா என்ன செஞ்சிருப்பாளோ அப்படிதான் அந்த பிள்ளையை பார்த்தா. அதனாலதான் அவ போனதுக்கு பிறவைக்கும் அவளே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. எப்படியா அவ உனக்கிட்ட இந்த மறைச்ச 1-2 காரியத்தை வச்சு அந்த பொல்லாதவன் கிட்டயே அவளை ஒப்படைச்சிட்ட. நிம்மதியா இரு, நிம்மதியா கடந்து உறங்கணும் இன்னைக்கு ராத்திரி. நீ நான் எடுத்திருக்க முடிவு சரியானதான். ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது நான் எடுத்திருக்க முடிவு சரிதான். என்ன உனக்கு சொல்லித்தர அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்ல. ஆனா நான் பேசி பழகுன அளவுக்கு சாரு கள்ளம் கபடம் இல்லாத பொண்ணுதான். யார்தான் அன்னை தப்பு செய்ய மாட்டா. அவ படிச்சிருந்தது தெரிஞ்சதுன்னா இப்படி வீட்டுக்குள்ளே வச்சிருந்திருப்பியா? வீட்டுக்குள்ளதான் பாதுகாப்புன்னு நம்பியிருப்பாவ. மாடு மாதிரி இருக்கான். வாசு, இது சம்பந்தமா இனிமே நீ என்கிட்ட பேசாத. சாரி நை, நான் கிளம்புறேன். ஆனா நான் என் முடிவுல இருந்து மாற போறது இல்ல. அந்த பொண்ணு ஏதோ 1-2 விஷயம் உனக்கிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம். ஆனா நீ நினைக்க மாதிரி தப்பான பொண்ணு எல்லாம் இல்ல. நிலைமை மாப்பிள்ளை எதிர்த்து புள்ள பூச்சி எல்லாம் பேசிய நிலைமை. அத்தான், நான் ஒரு சில விஷயத்த யோசிச்சுதான் அவளை அவனுக்கு கூட அனுப்பினேன். இந்த விஷயத்துல என்கிட்ட சண்டை போடுறதுக்கு தியா வந்தாலும் சரி, அர்ஜுன் வந்தாலும் சரி, இல்ல என் தம்பி வாசு வந்தாலும் சரி, அவியல பேசிய உரிமை உங்களுக்கு இல்ல. ஃபர்ஸ்டே வார்ன் பண்ணிட்டேன். ஓ வந்துட்டா எல்லாம் அவளுக்காண்டி பேசுறதுக்கு. என்ன எல்லாரும் அப்படி பாத்துட்டு நிக்குதியா? இல்ல அர்ஜுன், நீ வெளியே போயிருக்கதா சொன்னாவ. சாரு தானே வந்துரும் செல்லாம், நீ அழாத. அவளை இங்க இருந்து எவன் அனுப்புனானோ அவனே போய் கூட்டு வருவான். பா கவின். அதான், எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். ஏன் தாம் அந்த பொண்ணு சாருவும் அனுப்பிட்டீங்களாம்? அவளுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாவெல்லாம். கவின் நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. மினி, அர்ஜுனனா ஐராவை கூட்டிட்டு உள்ள போ. இல்லனா அவ அழுதுட்டே இருக்காதான். நீயாவது நான் சொல்லியது கேப்ப எல்லாம் ஐராவை தூக்கிட்டு உள்ள போன்னு சொன்னேன். சரிண்ணா. கவினா, என்னண்ணே என் மேல உனக்கு மரியாதை இருக்கா? அண்ணே, நீதான் எனக்கு எல்லாமே. அப்பாவை விட எனக்கு உன் மேலதான் மரியாதை. அப்போ என்ன மதிக்கிறேன், என் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. இல்லண்ணா, இதெல்லாம் இப்ப எதுக்கு கேட்க? இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு இங்க என்ன நடந்தாலும் ஏன் எதுக்கு பண்றேன்னு ஒரு வார்த்தை நீ கேட்கக்கூடாது. நான் என்ன பண்ணாலும் நீ நடுவுல வரவே கூடாது. இது என் மேல சத்தியம். வாசு, அர்ஜுன் எதுக்காண்டி வந்திருக்காங்க? அம்மா அந்த பொண்ணு சாருக்கும் அர்ஜுன் அண்ணனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் போல இருக்கு. அப்படி இல்லனா ஒருத்தன் வந்தானே சாருவை கூட்டு போதுக்கு, அவளுக்கு மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அவனுக்கும் அர்ஜுன் அண்ணனுக்கும் என்னமோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலையே, கவினுக்கிட்டே ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எப்பா யார் அடிச்சுக்கிட்டியாவளோ என்ன செய்யாவளோ, இந்த ஆயாவை வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. அலப்பறம் தாங்க முடியல. அர்ஜுன், நீங்க எதுக்கு வந்திருக்குதியான்னு எனக்கே தெரியும். எனக்கு சாரு அவ மாமா கூட அனுப்பியதான் சரின்னு பட்டது. நான் அனுப்பிட்டேன். நான் எடுத்த முடிவு சரிதான். பொறுக்கி நாயே, யார கேட்டுட்டு அவளை அனுப்புனேன். அண்ணா எதுக்கு இவ்வளவு கோவப்படுறான்? அர்ஜுன், என்ன பண்ணுதியா? மத ஷர்ட்டை விடுங்க. யார கேட்டுட்டு அவளை அனுப்புனேன்னு கேட்டேன். என் வீட்டுல ஏன் பாதுகாப்புல இருந்த பொண்ணு, அவளுக்கு எது நல்லதுன்னு தோணுச்சோ அதை செஞ்சேன். அவ லைஃபுக்கு இதுதான் சரின்னு தோணுச்சு பண்ணேன். மத கை எடுங்க. வேண்டாம் அர்ஜுன், என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவளை வளர்த்தவியா ஐசியூல கிடக்காவ. அது பிறவைக்கு அவ ஆட்டத்திலே மிகப்பெரிய டிராமா. அவ டாக்டருங்கிறதே எனக்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. என் வீட்டுல இருந்துகிட்டே எனட்டே போய் சொல்லிருக்கா. அத்தை, ஏமா என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறியா? இங்க என்ன படமா போட்டுக்காவ?
உங்க பிள்ளைய போட்டு தானே அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன யாருன்னு ஒரு வார்த்தை கேட்காம அப்படியே பாத்துட்டு நிக்கிறியா? ஐயோ அம்மா, நான் இனிமே குறுக்கால போய் விளையாட்டா? எனக்கு அடி வாங்குறதுக்கெல்லாம் தெம்பில்ல. உனக்கு தெம்பு இருந்ததுன்னா தாராளமா நீ இடையில போய் விழு. அத்தை, என் பிள்ளை என் கண்ணு முன்னே போட்டு அடிக்கன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? வருத்தமா தான் இருக்கு. அப்ப கேளுங்க அத்தை, அத்தானை போட்டு அடிக்கச்சுல பாவமா இருக்குது. சே சே சே, அடிக்கிறதுக்கு வருத்தமா இல்லம்மா. தப்பா நினைச்சிட்டியோ? உனக்கிட்ட அன்னைக்கு தப்பா நடந்துக்கிட்டான் பாத்தியா? அன்னைக்கு இப்படி இவனை நடு ஹால்ல விட்டு சாத்துன்னு சாத்தி இருந்தானா இன்னைக்கு கொஞ்சமாவது புத்தி தெளிச்சு வேலை பார்த்திருப்பான். அத்தை, என்ன பொறுத்த வரைக்கும் என் பிள்ளை தப்பு செஞ்சாலும் தப்பு தான். கண்டிக்கிறீங்கிட்ட கண்டிக்காதன்னு சொல்லப்படாது. வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நின்றானா. நீங்க தான் அத்தான 10 மாசம் சுமந்து பெத்தியலா? அதே சந்தேகம் தான் எனக்கும். என் வயித்துல இவன் தான் பிறந்தானா இல்ல பிள்ளைய மாத்தி வச்சுட்டாவளா அப்படின்னு எனக்கு குழுன்னு தான் இருக்கு. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா நீ இடையில போய் உழு. உனக்கு 2 தந்தானா என்னமோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எங்க பாருங்க அர்ஜுன், பல அடி அடிச்சிட்டியா? திருப்பி உங்க மேல கை வைக்கிறதுக்கு எனக்கு 2 செகண்ட் ஆகாது. உங்க மேல இப்பவும் எனக்கு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை இருக்கிறதுனால நான் கையை கட்டிட்டு பாத்துக்கிட்டு நிக்கேன். நான் தெரியாம தான் கேட்கேன். ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல நான் என்ன வேணாலும் முடிவெடுத்துப்பேன். அதுல குறுக்க வரதுக்கு நீங்க யாரு? என் ஃப்ரெண்ட் தியாவை நீங்க எந்த சூழ்நிலையில கல்யாணம் பண்ணியான்னு எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்பவும் உங்க டிசிஷன்ல நான் தலை போடலாம். என் லைஃப்ல தலை போடுறதுக்கு நீங்க யாரு? அவளை காப்பாத்தி என் வீட்டுல வச்சிருந்தாய். இப்போ ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைச்சிட்டேன், அவ்வளவுதான். இதுல நீங்க கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. எப்ப உன் பொண்டாட்டி இறந்து போனாலும் அப்பவே நான் முடிவெடுக்க மாதிரி தான் உன் லைஃப் மூவ் ஆகும். உன் லைஃப்ல என்னோட முடிவு தான் இறுதியா இருக்கும். அதான் ஏன்னு கேட்க. ஏன்னா நீ ஒரு வட்டி கட்டின முட்டாள். பார்த்தெல்லாம் அனுப்பிட்டேலடா அவள. உடனே எனக்கு வர கோபத்துக்கு ஒண்ணா அர்ஜுன், இனிமே உன்னை உயிரோட விட்டு வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அர்ஜுன் போதும் அர்ஜுன். திருப்பியும் சொல்ல, எனக்கும் அடிக்கிறதுக்கு 2 செகண்ட் ஆகாது. அப்படியா? திமுருக்கு இதெல்லாம் பத்தாது. அம்மாடி, நீ எதுக்கு டென்ஷன் ஆவியா? சும்மா கூலா நின்னு வேடிக்கை பாரு. என்னது? இல்லனா சாருக்கு மேல தப்பு இருக்கலாம். அவ எவ்வளவு பெரிய ஃப்ராட் தெரியுமா? உன்னை விட அவ ஃப்ராடா? ஒருவேளை அவ ஃப்ராடா இருந்தா அவ்வளவு விட 1000 மடங்குக்கு நீ ஃப்ராடா இருப்ப. அது உனக்கே தெரிஞ்ச கதாச்சே. ஏன் இந்த கொடக்கானே இவனுக்கு தெரியாதா? அவன் மூளை மழுங்கி இருக்கான். அதான் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம மண்டை கலந்து தெரியாம. அதுக்கு சொல்லிட்டு எங்க கண்ணு முன்னாடி எங்க அத்தனை போட்டு அடிப்பியலாம். இங்க பாரு, உன்னை என்னைக்கோ நான் கொலை பண்ணிருக்க வேண்டியது. இந்த வீட்டுல நீ, என் வீட்டுல ஒருத்தி கிடக்காளே தங்கம். நீங்க 2 பேரும் இல்லனா 2 குடும்பமும் நல்லா இருக்கும். என்ன பாக்குறேன்? மொபைலே வாய மூடிக்கிட்டு நின்னா உனக்கு நல்லது பாத்துக்கான். இல்ல அடிக்க அடியில மூஞ்சி ஷேப்பு மாறிடுறான். அர்ச்சனனுக்கும் சாருக்கும் என்னமோ சம்மதம் இருக்கு போலயே. ஐயா, உங்களுக்கு என்ன? அந்த வருண் வயலையே போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கான். அவளுக்கிட்ட மூஞ்சி சேப்பு மாறிடுறேன்னு சொல்லியானே தவிர இல்ல சேப்பை மாத்தி விட்டுக்கிட்டு போனானா நல்லா இருக்கும். பாட்டி இல்ல பியாரா, நீ கொஞ்சம் சும்மா இரு. இந்த ஆளாக்க மூஞ்சி கொஞ்சம் பியாண்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கான். இன்னைக்கு நிம்மதியா கடந்து உறங்குவேன். ஆளாளுக்கு மூஞ்சி பியாண்டுற பல்லு தெரிச்சுறான்னு சொல்லி அவளே தவிர பியாண்டு விட மாட்டேங்க அவளே. இனிமே உன் சத்தம் வெளியே கேட்டது மொபைலாம் கொண்டு பாத்துக்க. அவனே கிறுக்கு புடிச்சு நிக்கான். அவனுக்கிட்ட போய் பேச போவாளா? என்னடா பொறுக்கி நாயன், 2 விட்டத்திலேயே அப்படியே படுத்துட்டேன். எதிரி உனக்கிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு, அதுக்குதான் வந்திருக்கேன். அர்ஜுன், தியோ என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போயிடாத. எத்தனை அடி அடிச்சிட்டியா அர்ஜுன்? போதும், அவன் செஞ்சது தப்புதான். அவளை பத்தி உனக்கிட்ட 1 மணி நேரம் பேசிருப்பாளாம். கேட்ட நீ அப்ப என்ன சொன்ன? அவங்க சாரும் அழுது என்கிட்ட எல்லா கதையும் சொன்னான். எனக்காவது அம்மா அப்பா இல்லனாலும் பாட்டி தாத்தா இருந்தாவன். ஆனா அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே படாத பாடுபட்டிருக்கு. அழுதியா இல்லையா? ஒரு பொண்ணா அவளோட வலி உனக்கு புரிஞ்சுதுனா அமைதியா நில்லு. இல்ல இப்பவும் உனக்கு உன் புருஷன் வேண்டாம், உன் ஃப்ரெண்டு தான் வேணா தாராளமா அவனுக்கு பக்கம் போய் நில்லு. இல்லங்க, எனக்கு நீங்க தான் முக்கியம். எதிரி உனக்கிட்ட பேசுறதுக்கு தானே வந்திருக்கேன். அர்ஜுன், நான் அந்த ராஜாவை நம்புறேன். உன்னால எப்படிடா அந்த பாவத்தை அவனுக்கு கூட அனுப்பதுக்கு மனசு வந்தது? நான் தான் சொல்லல அர்ஜுன், நான் அவனை நம்புறேன். அவன் நல்லவன் தான். இவதான் அவனை பத்தி நம்ம எல்லார்கிட்டயும் தப்பா சொல்லி வச்சிருக்கான். போன வாரத்துல சாரோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு அவ செஞ்ச காரியம் எல்லாத்தையும் வச்சுதான் சொல்லேன். அவளுக்கு அவளோட மாமா இருக்க இடத்த விட பத்திரமான இடம், பாதுகாப்பான இடம் எதுவும் இல்ல. நான் அவளை பத்தியும் புரிஞ்சுக்கிட்டேன், அவனை பத்தியும் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எனக்கு எதுவுமே தெரியாதா? 3 வருஷமா அவனை எதிர்த்து அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க என்ன விட உனக்கு அவனை பத்தியும் அவளை பத்தியும் தெரியுமா? 3 வருஷமாவா? என்ன உளறிட்டு நிக்கிறியா? என்ன விட உனக்கு அவனுக்கு அம்மாவை பத்தியும் அவனை பத்தியும் சார்லதாவை பத்தியும் தெரியுமா? அர்ஜுன், இது என்ன புது நாடகம்? அவளை நான் காப்பாத்தி என் வீட்டுல வச்சிருந்தேன். ஆனா அவ தேடி வந்தது என்ன? என்ன புது குண்ட தூக்கி போடான். என்ன தேடி வந்த பொண்ணுதான்
உன் கண்ணுல மாட்டி நீ அவளை காப்பாத்தி உன் வீட்டுல வச்ச. எங்கடா நம்மள தேடி வந்த பொண்ணு, நம்மளுக்கு போன் பண்ணிக்கிட்டு வரேன்னு சொன்ன பொண்ணு இத்தனை நாள் ஆனதுக்கு பிறகு கண்ணுல காணலையேன்னு நான் எஸ்பி ஆபீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணேன். உனக்கு அந்த கதை தெரியுமா? தெரியாது. ஏன்னா நீ பொடி கட்ட முட்டாள். நீ குடிச்சா உன்னை சுத்தி இருக்க வேலைக்கு என்ன பிரச்சனை, உன்னை சுத்தி இருக்க வேலைக்கு ஒன்னால என்ன பிரச்சனை, எதுவுமே உனக்கு தெரியாது. முதல்ல என் வீட்டுக்கு அவளை கூட்டு வந்தியே, அதான் சாருவ. அப்பதான் எனக்கு தெரியும் அவ உன்னோட வீட்டுலதான் இருக்கா அப்படின்னு. அந்த பொண்ணை என் வீட்டுல வச்சா அவளுக்கு எப்பவும் பாதுகாப்பு. தினமும் அடித்தடி நான் இறங்க வேண்டியதான். அதுக்கு அவனுக்கு கொஞ்சம் ஆட்டத்தை காட்டலாம் தான் வீட்லயே அவ இருக்கட்டுன்னு இங்கே விட்டேன். நீ என்ன பண்ணிருக்க? அந்த கேடு கட்டவன்கிட்ட அவளை தூக்கி கொடுத்துருக்க. ஒன்ன நான் சும்மா விட்டா அது எவ்வளவு பெரிய தப்பு. அர்ஜுன், உங்களுக்கு எப்படி சாருவ தெரியும், ராஜாவை எப்படி தெரியும்? இதெல்லாம் எனக்கு தெரியாது. என் கண்ணுல பட்டா அவளுக்கு நல்ல ஒரு இடத்த அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். சாரு நல்ல பொண்ணாவே இருக்கட்டும், ஆனா அவ என்னென்ன தப்பு பண்ணிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஃபேமிலி மேன் கல்யாணம் ஆனவங்களோட வாழ்க்கைக்குள்ள போயிருக்கான். கல்யாணம் ஆனவன் ஒருத்தனோட பிள்ளை சுமந்துக்கிட்டு வந்து நின்று இருக்கான். என்னமோ அவ வாழ்க்கை ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னா அவளுக்காண்டி, அவ நல்லதுக்காண்டி அவ எல்லாரும் ஓடிட்டு இருக்காவ. என்ன பொறுத்த வரைக்கும் சாரும் பாதி தப்புதான். அவ தப்பானவன் நீ பாத்தியாடா? அதான் அவளுக்கு மாமனே வந்து சொல்லிட்டு போனானே. அவளோட தியாகத்துலதான் சில நாய்ங்க நின்னு பேசிட்டு நிக்குதுங்க. அவளோட தியாகத்துலதான் சில தெருநாய்ங்க சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துதுங்க. தப்பு செஞ்சது ஒரு தெருநாய், ஆனா தண்டனை அனுபவிக்குது அவளா? அவ வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமாடா? முத அர்ஜுன், அவளுக்கு என்னதான்பா பிரச்சனை? எனக்கு என்னமோ சாரு நல்ல விளையாட்டு தான் தெரியும். இங்க பாரு, எனக்கு தெரியாது. என்னமா 24 மணி நேரத்துல எப்படி? என்னமா 24 மணி நேரத்துல எனக்கு சாரா எப்படியோ அதே மாதிரிதான் சாருவோம். ரெண்டு பேருமே எனக்கு தங்கச்சிங்க தான். என்னமா 24 மணி நேரத்துல பொண்ணு இங்க வந்திருக்கணும். போறேன், பொண்ணை கூட்டிட்டு வர்றேன். இல்ல, இந்த அர்ஜுனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். வருண், அவர் தான் சொல்லிடலாம். நீ போ, போய் சாருவை கூட்டு வா. ஏய், உனக்கும் புருஷனுக்கு தான் புத்தி இல்லைனா? எனக்கும் புத்தி இல்லைனா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவ இங்க வந்தாள்னா என்னமா நிறைய பிரச்சனை தான் வரும். இங்க வந்தாள்னா இங்க இருக்கவங்களுக்கு நிம்மதியும் கெட்டு போயிடும். இன்னொன்னு, அவளுக்கு கிடைக்காத ஒண்ணுக்கு மேல அவ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா இப்போ. அதனால அவ நிம்மதி தான் கெட்டு போகும். நான் அவளே நினைச்சுதான் இந்த முடிவை எடுத்து அவனுக்கு கூட அனுப்பி வச்சேன். ஒருவேளை அவளுக்கு மாமன் தப்பானவனாவே இருக்கட்டும். அர்ஜுனுக்கு முன்னமே அவனை தெரிஞ்சிருக்கலாம். உன் புருஷனுக்கு பாதுகாப்புல தானே அவர் வச்சிருந்திருக்காரு இவ்வளவு நாளாம். அப்போ உன் புருஷனே போய் காப்பாத்தி கூட்டு வர சொல்லு. ஆனா என் வீட்டுல இனிமே அவளுக்கு இடம் இல்ல. நீங்க தானே பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தியா? அப்ப நீங்களே அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வரைக்கும் அவ ஏன் பொறுப்பு தான். ஆனா எப்போ என் பொறுப்புல இருந்த பொண்ண எனக்கு ஒரு போன் கூட பண்ண விடாம அவனுக்கு கையில ஒப்படைச்சியோ, அப்பல இருந்தே இனிமே அவ உன் பொறுப்பு. என்னால எல்லாம் எங்கேயும் போக முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவ யாரோ ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு நாள நான் பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். என் வீட்டுல இருந்துகிட்டு என்கிட்ட போய் சொல்லிருக்கான். எல்லாத்துக்கு மேல ஒரு கருவை கலைச்சிருக்கான். அப்படிப்பட்டவளுக்கு என் வீட்டுல இனிமே இடம் இல்ல. அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நீ எல்லாம் அவளை பத்தி பேசிய நிலைமைக்கு வந்துட்டு பாத்தியா? அத நினைச்சுதான் அசிங்கமா இருக்கு. அவ கதை உனக்கு தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே அவனுங்க கொடுமையில கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்ச பொண்ணு. வருண், டாக்டர் டாக்டர்னு சொல்லுதியே, அது அந்த ராஜாவா அவனுக்கு அம்மாவும் படிக்க வச்சதுன்னு நினைக்கிறியா? அந்த பொம்பளைக்கு கிட்ட இருந்தா, அந்த பொம்பளைக்கு மோனுக்கு கிட்ட இருந்தா தப்பிக்கணும்னா ஒரே வழி நல்லா படிச்சு அந்த வீட்டை விட்டே வெளியே வர்றது மட்டும்தான். அதுக்காண்டிதான் ராத்திரி பகல படிச்சு ஸ்டேட் லெவல்ல மார்க் எடுத்தா. டாக்டருக்கு படிச்சா மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டா. அவ ஆசைப்படியத வீட்டுல சொன்னா அவனுங்க படிக்க வைப்பாருங்க நினைக்கிறியா? அதுக்குதான் பிரஸ் மீடியா அத்தனை பேரையும் அவனுக்கு வீட்டுக்கு முன்னாடியே வர வச்சா. என்ன வந்தவனா அவனுக்கு அம்மக்காரியம் தான் படிக்க வச்சாவன்னு நினைக்கிறியா? ஸ்காலர்ஷிப்ல படிச்சா. நீ நினைக்க மாதிரி எல்லாம் அதையும் படிக்க வைக்கல. அது பிறகு அவளுக்கு நடந்த கொடுமை தெரியுமா? மாமனுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நமக்குன்னு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தனை உருகி உருகி காதலிச்சான். என்ன பண்றது, நல்லவனை காதலிச்சிருக்கலாம். ஒரு கேடுகிட்ட அயோக்கியன்னு லவ் பண்ணிட்டா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, காப்பாத்த வேண்டியவனே புதக்குழியில புடிச்சு தள்ளின கதை உனக்கு தெரியுமா? அது சரி, உனக்கு எங்க புரிய போகுது? அர்ஜுன், அவ வாழ்க்கையெல்லாம் கெட்டது மட்டுமே நடந்திருக்கலாம். நல்லதுக்காண்டி கூட என்கிட்ட போய் சொல்லிருக்கலாம். ஆனா ஏன் அந்த ராஜா தெரிஞ்சிருக்க கூடாது? அர்ஜுன், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. சாருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க பொறுப்புல நின்ன பொண்ணு தானே, நீங்களே போய் காப்பாத்தி கூட்டு வாங்க. உங்க வீட்டுல வச்சுக்கோங்க அவள. இனிமே என் வீட்டுல இருந்தா அவளுக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். இன்னும் 24 மணி நேரம் உனக்கு டைம். எக்காரணத்தை கொண்டாம் அவளை காப்பாத்துறதுக்கு நான் போக மாட்டேன். எப்ப அவனுக்கு கையில நீ புடிச்சு குடுத்தியோ அவளை, அப்பல இருந்து அவ உன் பொறுப்பு மட்டும்தான். முழுக்க முழுக்க உன் பொறுப்பு. 24 மணி நேரத்துல அவளை கூட்டிட்டு வரல, உன் உயிரை எடுக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். என்னால போக முடியாது. நீ போய் கூட்டு வரலனா அப்புறம் நடக்கிறத மட்டும் பாரு. இப்பயாவது 4 சாத்திட்டு விட்டேன். இதுக்கு அப்புறம் உயிரோட விட மாட்டேன் பாத்துக்கா. எதியா வா, மனுஷனா இவன். எனக்கு சாருக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. எக்காரணத்தை கொண்டா நானும் போக மாட்டேன் கூட்டிட்டு வர்றதுக்கு. இவருக்கு பொறுப்புல தானே நின்றுக்கா. தேவைனா அவரே போய் காப்பாத்தட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது சரிதான். என்ன அத்தான் சொல்ல மாதிரி அத்தானுக்கு சாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கண்டிப்பா அவரை போய் கூட்டு வர மாதிரி எல்லாம் தெரியல.
அந்த பொண்ணுதான் ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு தெரிஞ்சாச்சுலாம். நம்ம 2 பேரும் போலாம். இவனுக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நீ பாத்தியா? அர்ஜுன், இது நீயா நானும் சண்டை போடிய நேரம் இல்ல. அவளை அவனுக்கு இழுத்துட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போன உடனே கல்யாண வேலையை தான் பார்க்க ஆரம்பிப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா விடிஞ்ச கல்யாணமா தான் இருக்கும். அவ கழுத்துல அவன் கையால தாலி ஏறினா கண்டிப்பா அது பிறவைக்கு சாரு உயிரோடவே இருக்க மாட்டான். போங்க அர்ஜுன், நீங்க போய் கூட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பா போக மாட்டான். போனதியா? உன் ஃப்ரெண்டு பேய் தான் ஆகணும். உன் ஃப்ரெண்டு பேய் அவளை கூட்டிட்டு வந்துதான் ஆகணும். ஆனா அவன் தான் போக மாட்டேன்னு சொல்லியானே. இவ்வளவு நாளும் சாருவோட பொறுப்பு என்னோட தான். இனிமே அவளோட பொறுப்பை உன் ஃப்ரெண்டு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவன் பொறுப்பை ஏத்துக்கணும்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? உண்மையை சொல்லிருக்கணும். ஆயிரா வேற யாரா இல்ல, உனக்கு சாருக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்லிருக்கணும். எது? ஆயிரா சாருக்கும் வருணத்தனுக்கு பிறந்த குழந்தையா? அப்போ அஞ்சோக்காவோட குழந்தை? போங்க அர்ஜுன், இனிமே உண்மையை மறைக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. வரும் சாரு கிட்ட நடந்துகிட்டதை எல்லாம் நீங்களே சொல்லுங்க. என்ன நீங்க சத்தியம் வாங்கலன்னா நானே சொல்லிருப்பேன். அந்த தெருநா இன்னைக்கு நிலையை பார்த்தேல, இத மட்டும் நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கான். இப்ப தெளிவா சொல்லுவான். எவனோ ஒருத்தனுக்கு பிள்ளைக்கு என்ன கை காட்டுதெல்லாம் கேட்பான். அத மட்டும் கேட்டாள்னு வச்சுக்கான், உயிரே விட்டுருவா. அவளை போய் கூட்டு வரட்ட. அவன் கூட்டிட்டு வரமாட்டான் அர்ஜுன். அவன் எடுத்த முடிவுல தெளிவாதான் இருக்கான். அவன் கூட்டிட்டு வந்துதான் ஆகணும்யா. ஏன்னா இந்த முறை நான் போறதா இல்ல. இவனுக்கு கொடுத்துட்டேன். இனிமே வீட்டுல ஒண்ணு கிடக்குதேன். அந்த தகரத்தை டீல் பண்ண வேண்டியது இருக்கு. அது மட்டும் அன்னைக்கு சாரு பேசினதை கேட்டதுன்னா இந்த பாரன் அஞ்சுக்கு கழுத்துல தாலி கட்டியிருக்க மாட்டான். எல்லாருக்கும் வாழ்க்கை எனக்கு நல்லா இருந்திருக்கான். அந்த பொம்பளையால வந்தது. அந்த பொம்பளைக்கு இருக்கு நக்கி யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நாளா ஆடிட்டு கிடக்குதுலாம். அதுக்கு ஆட்டத்தை இன்னையோட நான் உடைக்கலன்னா பாரு. கடவுளே, அஞ்சோக்காவோட கல்யாணத்துக்கு முன்னமே என்னமோ நடந்திருக்கு போலயே. இதுல அம்மா எப்படி சம்பந்தப்பட்டு பாவா ஒண்ணும் புரியல.